வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் மனம், நேற்று ஆரோக்கியமே வாழ்க்கைங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறதுங்க. அதாவது மனம் இப்போ நம்ம ஒன்று எதையும் நினைக்காமல் இருக்கணும்னு நினச்சா அதுவே தான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். சும்மா இருக்க முடியுமா மனதுனால்? அடுத்து என்ன பண்ணலாம், நேற்று என்ன பண்ணோம், இந்த மாதிரி. அதாவது ஒரு பிக்சரை நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிக்சர் நம்ம மனதுக்குள்ளே அதாவது அதைய சுருக்கி மனதுக்குள்ளே அதை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர் சிப்பில் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மனசுக்குள்ளே அதை சுருக்கி கருமையம்ங்கிற சிப்பில் சேவ் பண்ணி வச்சுக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் பிறந்து 3 வயசுலேருந்து நம்ம மனது கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் இதுதான் யானை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்போம். அப்போ அந்த யானை அப்படின்னு நினச்சோம்னா யானையோட பிக்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்ணு வழியாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை சின்ன குட்டியாக அந்த சிப்பில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு அது திரும்பவும் அடுத்தது எப்போவாது நம்ம யானைன்னு சொல்லும்போது 3 வயசில் பார்த்துருப்போம், 30 வயசில் அது யானை அப்படிங்கும்போது அந்த பிக்சர் நம்ம கண்ணுக்கு வரும். ஒரு மாடு அப்படின்னா, பசு அப்படின்னா அந்த பசுவோட பிக்சர் நம்ம கண்ணுக்கு வரும். ஸோ அப்போ எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அதையெல்லாம் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை கம்ப்யூட்டர் சிப்பில் சேவ் பண்ணுற மாதிரி நம்ம கருமையத்தில் சேவ் பண்ணி வச்சுக்குது. இந்த கருமையம் அழியவே அழியாது, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம எப்போ நினச்சாலும் ரீகலெக்ட் ஆயிரும். ஸோ எப்போ நினச்சாலும் அது திரும்பவும் வருங்க நம்ம மனதுக்கு. ஸோ அந்த மாதிரி மனது ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கும். மனம்ங்கிறது அலை பாய்ஞ்சிட்டே தான் இருக்கும். எதையோ ஒரு எண்ணத்தை நம்ம ஒன்று நினச்சோம்னா அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், அதை தொடர்ந்து வர எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. இதுதான் பீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்கிறது. பீட்டா வேவ்ஸ்னு மெஷர் பண்ணி இப்போது சயின்டிஃபிக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மன அலைச்சுழல் இது அலைச்சுழல் மனம் இயங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஸ்டாப் ஆகாமல் ஏதோ ஒரு சிந்தனை வரும்போது அதை அலைச்சுழல்னு சொல்லுவோம். இந்த அலைச்சுழல் அமைதியாகும்போது, சிந்தனையின்றி அமைதியாக இருக்கும்போது அது ஆல்ஃபா வேவ்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் தியானத்தில் முதிர்ந்த நிலைக்கு போகும்போது டெல்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி சயின்டிஃபிக்காக இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது அலைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ மனதை செம்மைப்படுத்தணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மனமது செம்மையானால் அப்படின்னா மனம் பக்குவப்பட்டதுன்னா வேறு மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. அந்த பக்குவப்படுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் தியானம். தியானம் செஞ்சு தவம் செய்யும்போது மனம் அமைதிப்படும். ஸோ இப்போ எந்த மந்திரங்களும் சொல்லாமலே மனம் அமைதியான நிலை அடையும். இது இல்லாமல் இந்த தவம் செஞ்சு தியானம் செஞ்சு அப்படிங்கிற ஆங்கிளில் ஞான மார்க்கத்துக்குள்ளே போனால் தான் முடியும் அப்படிங்கிறது தாட்டுக்கு போக, அது இல்லாமல் நம்ம எப்படி மனதை அமைதிப்படுத்தலான்னா அதுக்காகத்தான் அந்த காலத்தில் மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருந்தது. பக்தி மார்க்கத்தில் கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் மனம் தானே அமைதி அடைந்துடும். ஸோ இப்போ மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லையிலேயே அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மனதை செம்மைப்படுத்த முடிந்த வரை எல்லோரும் தியானம் செஞ்சு எல்லோரும் அமைதி பெற்று மன நிம்மதியோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி மனம்ங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.